எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தால்தான் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை என்னுடைய கண்கள் கர்த்தர் காண செய்ய வைப்பாராக. 2 அந்த கழுதை குட்டிகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை, அதை எனக்காக அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அது எஜமானுக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்போ நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அந்த 2 கழுதைகளையும் அல்லது கழுதை குட்டிகளையும் இயேசுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருந்தது. தேவன் நம்மை அழைக்கும் போது, நல்லா கவனிக்கணும், தேவன் நம்மை அழைக்கும் போது நமக்கானவைகளை ஆயத்தம் பண்ணின பிறகே நம்மை அழைக்கிறார். முக்கியமான வேலை, தேவன் என்னை அழைக்கும் போது எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக சொல்ல போனால், தேவன் இந்த உலகத்தில் என்னை சிருஷ்டிக்கும் போது எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் என்னை இந்த உலகத்திலே கர்த்தர் பிறக்க வைக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பிறகு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்த பிறகுதான் யாரை சிருஷ்டித்தார்? ஆதாமையா. அப்போ அவங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவர்களுக்குரியதை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் ஆதாமு ஏவாளை சிருஷ்டி சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிருக்கு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இன்றைக்கு நாம் எதை காண வேண்டும் என்றால், எனக்குரியவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாக திரும்ப சொல்கிறேன், நான் பிறக்கும் முன்பாகவே என்னை அழைக்கும் போதே எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் என்னை சிருஷ்டிக்கிறார், இந்த பூமியில் பிறக்க வைக்கிறார். என்னை அழைக்கும் போதும் எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் கர்த்தர் என்னை என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். எல்லாருக்கும் ஒன்றை ஆயத்தம் பண்ணவில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பால்ராஜ் பிரதர் ஒன்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு ஒன்றை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சேர்த்து சிலதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அது வேற. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை கர்த்தர் நம்முடைய கண்களால் கர்த்தர் காண வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஏங்குறீங்க, விரும்புகிறீங்க? அநேகர் ஆவிக்கிறவர்கள் என்று சொல்லியும் எப்படி மறிக்கிறார்கள் என்றால், அவர்களுக்குரியதை அல்லது அவர்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை அறிந்து கொள்ளாமலும் அனுபவிக்காமலும் அல்லது அவருடைய கண்களால் காணாமலும் தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறார்கள். புரிகிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, சில பரலோகம் போனவர் தான் சொல்லுவார், இதெல்லாம் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேன். ஐயோ ஆண்டவரே, நான் கோட்டை விட்டுட்டேனே. அப்போது இது ரொம்ப முக்கியம். எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிக்க வேண்டும். சிலதை இந்த மாதத்துக்குன்னு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு, சிலதை இந்த வருடத்துக்குன்னு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு, சிலதை பல வருடங்கள் தாண்டி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போது இந்த மாதத்தில் ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த மாதத்தில் என் கண்ணால் பார்க்கணும், இந்த வருடத்தில் ஆயத்தம் பண்ணினதை இந்த வருடத்தில் என் கண்களால் பார்க்க வேண்டும். அப்பா தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேர்டு நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை, இந்த வேர்டெல்லாம் தருகிறார்னா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இதை நம்முடைய கண்களால் காண வைப்பாராக. இந்த வருடத்தில் ஆயத்தம் பண்ணினார் என்பதை தான் அந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம். ஸ்தோத்திரம். இந்த வருடத்துக்கான ஆயத்தம் பண்ண அந்த வருடத்துக்கான உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். ஸ்தோத்திரம். நீ மலைகளை பெயர்ப்பாய். இதெல்லாம் வருடத்துக்கு ஆயத்தம் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் வாக்கு தத்தம் ஏன் தருகிறார்னா, ஏன் வாக்கு தத்தத்தை தந்து நம்ம அந்த மாதத்தில் கொண்டு போகிறார் என்றால், இதை இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினது. அப்போ இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? உனக்கானதை நான் உன்னை மீண்டு என்ன செய்வேன்? கட்டுவேன்.
சிலது பார்க்க வைப்பேன், சிலது வாழ வைப்பேன். அந்த வார்த்தையை குறித்து பலர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேசினாருன்னு பலரில் 4-5 பேர் சொன்னதை என்னால் கேட்க முடிஞ்சு. என்னோடு இந்த வேர்டு அவ்வளோ இப்படி இருந்துச்சுன்னு. அப்போது அது ஓகே தான், எனக்கு அதில் சந்தோஷம். பட் நாட் சாட்டிஸ்ஃபை, நாட் திருப்தி. எப்போ திருப்தி ஆகுன்னா கேட்ட வார்த்தையை நம்முடைய கண்களால் பார்க்க வச்சு நாம் சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்தும் போது தான் நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சி. அப்போது இந்த மாதத்துக்கன்று எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த மாதத்திலே என்னுடைய கண்கள் காணணும். ஜூலை மாதத்துக்கன்று ஆயத்தம் பண்ணினதை ஜூலை மாதத்திலே கர்த்தர் காண வைக்க. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை அவர் ஒருபோதும் ஒரு நாளும் அதை மாற்றுவதே கிடையாது. அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினார்தை அவர் ஒருபோதும் மாற்ற வைக்க மாட்டார். அவர் வா வா நீ என்கிட்ட வா, உனக்கு நான் தர ஆயத்தமாக இருக்கிறேன். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பேதுருப்பா சொல்கிற என் ஆடுகளை மேய்ப்பாயா, இது உனக்கு ஆயத்தம் பண்ணினது, உனக்கு ஆயத்தம் பண்ணி. நீ பின்வாங்கி போனாலும், நீ சரியில்லைன்னு சொல்லி இன்னொருத்தோட கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண எனக்கு மனதில்லை. உனக்கு கரத்திலே நான் தருகிறேன், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்?